மந்திர தாத்தா. ஹலோ குட்டீஸ், நான் தான் உங்க மந்திர தாத்தா வந்திருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன். வாங்க நம்ம கதை உலகத்துக்கு போகலாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆலமரம் இருந்துதான். அந்த ஆலமரத்துல ஒரு அழகான காக்கா ரொம்ப சந்தோஷமா கூடு கட்டி வாழ்ந்து வந்ததாம். அந்த மரத்துக்கு அடியில ஒரு மோசமான பாம்பு இருந்ததாம். அந்த பாம்பு அந்த காக்காவோட நடவடிக்கைய தினமும் கண்காணிச்சுட்டு வந்ததாம். ஒரு நாள் காக்கா தன்னுடைய கூட்டுல முட்டைகள் இட்டுதான். காக்கா தன்னுடைய கூட்டை விட்டு வெளியே போன நேரம் பார்த்து அந்த மோசமான பாம்பு காக்காவோட கூட்டுக்கு வந்து அந்த முட்டைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சான். திரும்பி வந்த காக்கா தன்னுடைய கூட்டுல முட்டைகள் இல்லாததை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருச்சான். என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப சோகமா அழுதுகிட்டு இருந்ததாம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காக்கா மீண்டும் தன்னுடைய கூட்டுல முட்டைகள் இட்டதாம். இந்த முறையும் காக்கா வெளியே போன நேரம் பார்த்து அந்த மோசமான பாம்பு காக்காவோட கூட்டுல வந்து முட்டைகளை சாப்பிட்டுடுச்சான். காக்கா திரும்பி வந்த போது இந்த பாம்பு தன்னுடைய கூட்டுல இருக்கிற முட்டைகளை சாப்பிட்டதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருச்சான். இந்த பாம்பு கிட்ட இருந்து தன்னுடைய முட்டைகளை எப்படி காப்பாத்துறதுன்னு காக்கா ரொம்ப ஆழமா யோசிச்சுதான். அப்போ காக்காவுக்கு ஒரு யோசனை தோணுச்சான். காக்கா அங்கிருந்து பறந்து போய் பக்கத்துல இருந்த ஒரு ராஜாவோட அரண்மனைக்குள்ள போச்சான். அந்த அரண்மனைக்குள்ள இருந்த ஒரு குளத்துல இளவரசி தன்னுடைய நகைகளை கழட்டி வச்சு குளிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த நகைகளை பார்த்த காக்கா அதுல இருந்து ஒரு நகையை எடுத்துட்டு பறக்க ஆரம்பிச்சுதான். இதை பார்த்த அரண்மனை காவலாளிகள் காக்காவை துரத்த ஆரம்பிச்சாங்களாம். காவலாளிகள் துரத்த ஆரம்பிச்சதுமே அந்த காக்கா நகையை எடுத்துக்கிட்டு வேகமா தன்னுடைய கூடு இருக்கிற ஆலமரத்துக்கு பறந்து போச்சான். காவலாளிகளும் அந்த காக்காவை துரத்துக்கிட்டே போனாங்களாம். மரத்துக்கு பக்கத்துல போனதுமே அந்த காக்கா அந்த நகைய அந்த பாம்போட கூட்டுக்குள்ள போட்டுடுச்சான். இதை பார்த்த காவலாளிகள் அந்த நகைய பாம்போட கூட்டுல இருந்து ஒரு பெரிய கொம்பை வச்சு எடுக்க முயற்சி பண்ணாங்களாம். அப்போ தன்னுடைய கூட்டுக்குள்ள இருந்த பாம்பு ரொம்ப கோபமா வெளியே வந்துதான். பாம்பை பார்த்ததுமே அந்த காவலாளிகள் பாம்பை அடிக்க ஆரம்பிச்சாங்களாம். கொஞ்ச நேரத்துல அந்த காவலாளிகள் அந்த பாம்பை பிடிச்சு ஒரு பைக்குள்ள போட்டு அடைச்சிட்டாங்களாம். காவலாளிகள் அந்த பாம்பையும் அப்புறம் அந்த இளவரசியோட நகையையும் எடுத்துட்டு அவங்க திரும்பி போயிட்டாங்களாம். தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால காக்கா அந்த பாம்பை அந்த மரத்துல இருந்து விரட்டி அடிச்சிருச்சான். மீண்டும் காக்கா தன்னுடைய கூட்டுல முட்டைகள் இட்டு தன்னுடைய குட்டிகளோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துதான். குழந்தைகளா, இந்த காக்காவை போல நம்மளும் புத்திசாலித்தனமா செயல்பட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சுலபமா நம்ம அதை தீர்த்திடலாம். வெல்கம் பேக் குட்டீஸ். கதை நல்லா இருந்ததா? இன்னொரு கதையோட நான் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். பாய்.